பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவர்கள் கடி கணபதி வர அருளிப்பின்கள் வடிவினர் பயில்வழி வலம் புரை இறங்கி ஈசானம் தற்புணம் வாமதேவம் அகோரம் சத்தியசாதம் எம்பெருமானே. பஞ்சாட்சர மூர்த்தியினுடைய ஈஸ்வரனுடைய திருவடியை வணங்கியும் ஈஸ்வர பட்டம் பெற்ற எப்போதும் தர்மத்தின் வழியே பின்பற்றுபவர்களுக்கு அருள கொடுக்கக்கூடிய அண்ணல் சனீஸ்வரனுடைய வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயணிக்கிறார். சிம்ம ராசி. சிம்மம் சீர்தூக்க பார்க்கும் அரசியல், அரசு, உத்தியோகம் எல்லா வகையிலும் சிறப்பு, எல்லா வகையிலையும் வீரம், அடமன்னு சொல்ல ஆர்டர், கமாண்டிங். ஒரு தொழிலை செய்யும் பொழுது எல்லா வகையிலும் சிறப்பா செய்யணும், எல்லா வகையிலும் உயர்ந்து இருக்கணும் என்ற உயர்ந்த நோக்கம் கொண்டவங்க நீங்க. கீழ்நிலைக்கே போகக்கூடாது, கீழ்நிலையே கிடையாது, கீழ்நிலைக்கு போகக்கூடாது. அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு உங்க ராசியில கேது இருக்கிறார், 7ல ராகு இருக்கிறார். குடும்பத்தை கொஞ்சம் சற்று பாருங்க, கொடுக்கல் வாங்கல குறைத்துக் கொள்ளுங்க, குடும்பத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க, அக்கம் பக்கத்துல பார்த்து பேசுங்க, போக்குவரத்துல கவனித்து போங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி மிக கடுமையான பாதிப்புகளை விளைவிக்கக்கூடிய நேரம். அஷ்டமத்து சனி சந்திரதேசில ராகுவோ, சந்திரதேசில கேதுவோ, சனி சம்பந்தப்பட்டதோ, சாயாக்கிரகங்கள் சம்பந்தப்பட்டதோ வராம மட்டும் பார்த்து சாயாக்கிரகங்கள் மட்டும் வராம பார்த்துங்க. மற்றபடி அதுல இருந்து நீங்க தப்பிக்க வேண்டிய வழி பிரார்த்தனை தான், ஜெயாபுத்தி தான். அந்த தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். சிம்மலக்கணத்துக்கு சுக்கரன் சம்பந்தமும் ராகு கேது சாய சகரகர்மம் மட்டும் வந்துடக்கூடாது. எலக்ட்ரிக்கல், மெடிக்கல், கெமிக்கல், சபதி, ஓதுவார், புரோகிதர், அலிநாடு, அயல்நாடு, அரசியல், ஆன்மீகம், அரசு இதழ், எல்லா வகையிலும் எல்லாத்திலும் எல்லாத்திலும் ஓங்க நிற்கக்கூடிய, எல்லாத்திலும் கடகத்தினுடைய அஷ்டமத்து சனியை விட சிம்மத்துல அஷ்டமத்தினுடைய பாதிப்பு 10% குறைவு. 10% குறைவு. ஏன் குறைவுன்னா 8க்குரியவர் குரு, கடகத்துக்கு 8க்குரியவர் சனி. அந்த 8க்குரிய அதிபதி, அந்த 8க்குரிய சாரம், 8க்குரியவர் எங்க இருக்காங்க, அதை கணக்கு பண்ணும்போது தான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியுடைய தாக்கங்கள் குறைவு உறுதியா. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அது எப்படி வித்தியாசமா சொல்றீங்க, எங்களுக்கு புரியலையா? கீழ்கண்ட நம்பருக்கு வாங்க, கண்டிப்பா புரியும். நிச்சயமாக அஷ்டமத்துல வில்வ இலை, வன்னி இலை வாங்கி பிள்ளையாருக்கு திங்கட்கிழமை போடும். காகத்துக்கு சாதம் வைங்க, தயிர், எள்ளு, நல்லெண்ணெய் கலந்து வைங்க, சூடா வைங்க. அது மட்டும் வீட்டுக்கு கோயிலுக்கே போக வேண்டாம், அதை மட்டும் வைங்க. சனீஸ்வருடைய தாக்கத்தில் கண்டிப்பாக அதனுடைய வலிமை, அதனுடைய தீமைகள் குறைக்கப்படும், நன்மைகள் பெருக்கப்படும். 40% சிம்மராசி.